வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம டே 10க்கு வந்துட்டோம். இது என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ். நம்ம ஃபஸ்ட்டு கேம்பெயினை நம்ம செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மீட்டா பிஸ்னஸ் சூட் அப்படின்ற ஒரு பேஜுக்கு நம்ம போகணும். ஸோ மீட்டா ஆட் மேனேஜர். ஸோ இங்கே தான் போயிட்டு நம்ம ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு நம்ம கேம்பெயின் ஆட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும். எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நான் இந்த மீட்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஆட்ஸ் மேனேஜர். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி டைரெக்டாக உள்ளே போயிடலாம். ஸோ அக்கௌண்ட் இல்லாதவங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கேம்பெயின்ஸ், ஆட் செட்ஸ், அப்புறம் ஆட்ஸ்னு 3 கேட்டகரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் சில ஆப்ஷன்ஸ்லாம் சைடில் இருக்கும். கேம்பெயின்ஸ், ஆட் ரிப்போர்ட்டிங்ஸ், ஆடியன்ஸு. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டோட ஓவர்வியூ எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேம்பெயின் எப்படி செட் பண்ணுறதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம க்ரியேட் கேம்பெயின் கொடுத்துட்டு, ஸோ இதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆக்ஷன் அண்ட் ரிசர்வேஷன். ஆக்ஷன் அப்படின்னா பிட்டிங்கில் வந்துட்டு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை ரன் பண்ணுறது. ரிசர்வேஷன் அப்படின்னா ஒரு இன்வென்ட்ரியை வந்து ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம ஆட்ஸை ரன் பண்ணுறது. ஸோ கேம்பெயினோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்கும். அதில் அவேர்னஸ். ஸோ இந்த அவேர்னஸ்ன்னு வரும்போது உங்களோட ப்ராண்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, இல்லை ப்ராண்ட் அவேர்னஸ் வந்து உங்கள் ஏரியாவில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவேர்னஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டிராஃபிக். ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜுக்கோ இல்லை ஃபேஸ்புக் பேஜுக்கோ நிறைய டிராஃபிக் விசிட்டர்ஸ் வரணும், ஆடியன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்கேஜ்மெண்ட். ஸோ வீடியோ வியூஸோ இல்லை கன்வர்ஷன்ஸோ இல்லை அவங்க அதை பார்த்துட்டு திரும்ப வந்து அந்த ப்ராண்ட்லையோ இல்லை வெப்சைட்லேயோ என்கேஜ் பண்ண வைக்கிறதுக்கு இந்த என்கேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக லீட்ஸ். ஸோ லீட்ஸ் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் கால் ஜென்ரேட் பண்ணுறதோ இல்லை வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதோ இல்லை மோஸ்ட்லி கன்வர்ஷன்ஸ் ஆன்லைனில் செல் பண்ணுறீங்க, உங்களுக்கு கன்வர்ஷன் ஆகணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஆப் ஈவெண்ட்ஸ். ஸோ நீங்கள் மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறீங்க, அதை நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ண வைக்கணும்னா அந்த அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். சேல்ஸ். இது மோஸ்ட்லி கன்வர்ஷன்ஸ், சேல்ஸு, கால்ஸு இன்ஸ்டாகிராமில் வர்றது. சேல்ஸ் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து என்னோடய அப்ஜெக்டிவ் வந்து அவேர்னஸ் தான். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபேஸ்புக் பேஜும் யூடியூப் பேஜையும் வந்துட்டு நான் ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோடய அப்ஜெக்டிவ். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ போனோடனே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். நம்ம கேம்பெயினுக்கு ஒரு நேம் செட் பண்ணிக்கணும். ஸோ 100 days ஆஃப் ட்ரெண்டிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நேம் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெஷல் ஆட் கேட்டகரி. ஸோ இது வந்து நம்ம வந்து இன்கேஸ் ஃபினான்ஷியல், எம்ப்ளாய்மெண்ட், ஹவுசிங் ரிலேட்டடாக தான் நம்ம வந்து இதை ஸ்பெஷல் ஆட் கேட்டகரியில் சேர்த்துருவாங்க. ஸோ நமக்கு அது கிடையாது. ஸோ பையிங் டைப் வந்து ஆக்ஷன் தான். கேம்பெயின் அப்ஜெக்டிவ் அவேர்னஸ் தான் நம்ம முன்னாடி செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அட்வான்டேஜ் ப்ளஸ் கேம்பெயின் பட்ஜெட் அப்படின்னா நம்ம டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போதைக்கு அது வேண்டாம். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் 500 செட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டை வந்து 1000 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் டெஸ்டிங்னால நம்ம அது யூஸ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு போயிட்டிங்க அப்படின்னா ஆட் செட். ஸோ ஆட் செட்டில் வந்துட்டு நம்மளோட பேஜ், டீமோகிராஃபி, ஆடியன்ஸு எல்லாமே இங்கே தான் செட் பண்ணுவோம். ஸோ கேம்பெயின்ன்றது ஒரு அப்ஜெக்டிவ் தான். ஸோ ஆட் செட்டில் தான் நம்ம இன்னும் ஸ்பெசிஃபிக்கான டார்கெட்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணுவோம். ஸோ நம்ம நேம் வந்து 100 days ஆஃப் ட்ரெண்டிங் டெக்னாலஜி அவேர்னஸ்ன்னு செட் கொடுத்துக்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு வந்து என் ஆட்ஸை பார்க்குறவங்க வந்து ரீகால் பண்ண வைக்கணும். ஸோ ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா எனக்கு அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ என் ஆட்ஸை பார்க்குறவங்க திரும்ப வந்து என்னோடய ஆடோ இல்லை பேஜையோ ரீவிசிட் பண்ணணும். ஏன்னா நம்ம 100 days டெக்னாலஜி 100 days ஆஃப் ட்ரெண்டிங் டெக்னாலஜியோட அப்ஜெக்டிவும் அது தான். ஸோ நான் வந்து மேக்ஸிமைஸ் ஆட் ரீகால் லெஃப்ட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதோட ஓல்டு பேஜு நான் வேறு பேஜ் கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் வேறு பேஜை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட்டிவ் பட்ஜெட்டிங் ஸ்கெடியூல் வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 12 மணி, இன்றைக்கி May 23rd. ஸோ 12 o'clock நம்ம ஆட் ரன் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ட் டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணோன்னா டிஃபால்ட்டாக 14 days எடுத்துக்கும். பட் நீங்கள் அதை தான் கஸ்டமைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாகவே விட்டுறேன். ஸோ ஸ்டார்ட் டேட் வந்து டைம் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம் 12:30. ஸோ பட்ஜெட் ஸ்கெடியூலிங் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆட் ஸ்கெடியூலிங் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆடியன்ஸ் கண்ட்ரோல் வந்துட்டு ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக சில ஆடியன்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ போய்ட்டு நம்ம ஆடியன்ஸ் வந்து இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி என்னோடய வீடியோஸ் எல்லாம் தமிழில் இருக்கிறதுனால நான் வந்து ஸோ என்னோடய ஆட் வந்து இப்போது இந்தியாவில் ஃபுல்லாக ரன் ஆகும். ஸோ இது வேறு ரீசனுக்காக நான் சென்னையும் பெங்களூரையும் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருந்தேன். இப்போ அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோடய இது வந்து ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக ரன் ஆகும். இப்படி நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ டிஃபால்ட்டாக மினிமம் ஏஜ் வந்து 18 வச்சுருந்தேன். பட் அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் பிகாஸ் இட்ஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ். ஸோ இந்த ஆட்ஸ் வந்து எல்லாருக்கும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நான் வந்து இப்போது ஆடியன்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஸோ டிஃபால்ட்டாக இந்தியாவில் மட்டும் ரன் ஆகும் என்னோடய ஆட்ஸ். ஸோ இதில் பிளேஸ்மெண்ட்டும் இருக்கும். ஓகே, இப்போது அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸில் போயிட்டு நம்ம வந்து டீமோகிராஃபி எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 18 to 65 டிஃபால்ட்டாக இருக்கும். 18 கீழே இருக்காது. ஏன்னா இன்ஸ்டாகிராம் பேஜே 18 years எபோவ் இருந்தால் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் ஃபைன். 18 to 65 ப்ளஸ். ஜெண்டர் வந்து ஆல் ஜெண்டர். ஸோ டீட்டெயில்டு டார்கெட்டிங் வந்து டீமோகிராஃபி ஆட் பண்ணணும். ஸோ டீமோகிராஃபினா ஒன்றும் இல்லை. ஸோ எந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு உங்கள் ஆட் போய் ரீச் ஆகணும். என்னோடது வந்துட்டு எஜுகேஷ்னல் பர்பஸ்ன்றதுனால நான் யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ், ஸ்கூல் கிராஜுவேட்ஸ், ஹை ஸ்கூல் கிராஜுவேட்ஸ், ஸோ இந்த மாதிரி டீமோகிராஃபி மட்டும் டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து நியூ ஜாப் சீக்கர்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேபி தேர் ஃப்ரம் டெக்னிக்கல் ஆர் நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட். என்னோடய பழைய ஜாப் பிடிக்கல, ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது, நான் டெக்னிக்கல் நான் சூஸ் பண்ணணும். அப்போது அதுக்கான சிறப்பான கோர்ஸ் எதுன்னு பார்த்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஆடியன்ஸை நான் சேவும் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ஸோ அடுத்தடுத்த ஆட் நான் க்ரியேட் பண்ணும்போதும் இந்த ஆடியன்ஸை வந்து நான் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா அந்த எக்ஸ்க்ளூட் லொக்கேஷன் வந்து ரிமூவ் ஆகிடும். ஏன்னா நான் அங்கே ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆடியன்ஸ் செட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு தடவை மேலேருந்து கீழே வரைக்கும் ரிவ்யூ பண்ணிவிட்டு ஸோ நான் ஆடியன்ஸையும் மாற்றி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ட்ராப் டவுனில் ஆல்ரெடி மல்டிபிள் ஆடியன்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ நான் ஆடியன்ஸை வந்து புதுசாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். சம் ரீசன்ஸ் அது வந்து நான் கொடுத்துருக்கிறத எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து என்னோடய பழைய வேறு ஒரு பேஜு. ஸோ அந்த பேஜை எடுத்துகிட்டு நான் ஆன்லைன் டியூட்டோரியல் நான் வேறு ஒரு பேஜ் லிங்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ அந்த என்னோடய ஓல்டு பேஜு. ஸோ இந்த பேஜ் வந்து இப்போ நான் இங்கே லிங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு சைட் விசிட்டர்ஸ் ஆகட்டும் இல்லை பேஜ் விசிட்டர்ஸ் ஆகட்டும், என்னோடய அந்த பேஜுக்கு தான் நான் வந்து ரீடைரக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது எக்ஸ்க்ளூட் ஆடியன்ஸ் போயிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, மோஸ்ட்லி இந்த வீடியோ தமிழில் இருக்கிறதுனால தமிழ்நாடு செலக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பெங்களூர்லேயும் நிறையா தமிழ் பேசுவாங்க. பெங்களூர் மக்களும் கர்நாடகா மக்களும் இங்கே நிறைய தமிழ் பேசுவாங்க. ஸோ பெங்களூர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ மினிமம் ஏஜ் 18 தான் செலக்ட் பண்ண முடியும். நம்ம எந்த ஆடியன்ஸையும் எக்ஸ்க்ளூட் பண்ணலை. ஸோ லாங்குவேஜ் வந்துட்டு மோஸ்ட்லி தமிழ். ஸோ டிஃபால்ட்டாக தமிழ் ஸ்பீக்கிங். அப்புறம் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங். அப்புறம் கன்னடா. அப்புறம் வந்து மலையாளம். ஸோ இது டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான். உங்களோட கேம்பெயின் அப்ஜெக்டிவ் பொறுத்து நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஆடியன்ஸ் எஸ்டிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 14 டேஸில் வந்து 63 lakhsலேருந்து 74 lakhs வரைக்கும் ரீச் ஆகும். பர் டே வந்து 1.3, அதாவது 1300லேருந்து 3700 வரைக்கும் ரீச் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு போயிட்டோம் அப்படின்னா ஸோ ஆடு வந்துட்டு நம்ம வந்து க்ரியேட்டிவ் அந்த சைஸ் வந்து நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணிடலாம். அப்படி பண்ணல அப்படின்னா நான் ஜென்ரலாக கேன்வா அப்படின்ற ஆப் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்களும் டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஃபேஸ்புக் பேஜ் வந்து கனெக்ட் பண்ண சொல்லுது. ஸோ ஒன் ஆஃப் த ஃபேஸ்புக் பேஜ் வந்து நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராமும் ஆன்லைன் டுட்டோரியல் அப்படின்ற பேஜையும் நான் லிங்க் பண்ணிக்கிறேன் இங்கே. ஸோ ஆல்ரெடி நான் வேறு ஒரு பேஜும் இன்ஸ்டாகிராமும் லிங்க் பண்ணியிருந்தேன். இப்போது என்னோடய பழைய பேஜையும் இப்போ கரண்ட்டாக இருக்கிற இன்ஸ்டாகிராமும் லிங்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரீ ரெக்வெஸ்டீஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜு, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜு. ஸோ இந்த ஆட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஃபேஸ்புக் வில் டேக் சம் டைம். ஸோ அவங்க ஒரு 1 week to 10 days எடுத்துகிட்டு தான் உங்களோட ஆட் அக்கௌண்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த டைம்லாம் நான் க்ராஸ் பண்ணி தான் வந்திருந்தேன். ஸோ இப்போ எனக்கு அப்டேட்டட் க்ரியேட்டிவ் எதுவும் இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் எடுத்து இங்கே லிங்க் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம அதை தனியாக வீடியோவாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு சும்மா சாம்பிளுக்கு இந்த வீடியோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ப்ரைமரி டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நான் வேறு ஒரு க்ரியேட்டிவ் வச்சுருக்கேன். இப்போது டெஸ்ட் பர்பஸ்க்காக இந்த க்ரியேட்டிவ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ 100 days of trending technologies. ஸோ ஹெட்லைன் வந்துட்டு அதே போட்டுக்கலாம். ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே போயிட்டு சைடில் ஆட் ப்ரிவ்யூஸ்லாம் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மிஸ்ஸிங் இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரிஜினல் க்ரியேட்டிவே க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வரலாம். ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். ஸோ ஸ்டோரி டெல்லிங். ஸோ ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ற அப்ஜெக்டிவ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகலாம். ஸோ மீன்வைல் நான் வேறு க்ரியேட்டிவ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு கேன்வா யூஸ் பண்ணி நான் ஒரு க்ரியேட்டிவ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு க்ரியேட்டிவ், இந்த ஆடை மட்டும் வச்சு நம்ம அந்த ஸ்டோரி டெல்லிங் போர்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், டைம் எடுக்கும். ஸோ ஒரு கேம்பெயின் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிபிள் கேம்பெயின்ஸ் அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தனியாக டெடிக்கேட்டடாக டைம் ஒதுக்கணும். நம்ம தனியாக வீடியோவில் பார்க்கலாம் அது. ஓகே, இப்போ இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஃபார்வர்ட் பண்ணிடலாம். இது எல்லாமே நம்ம கேம்பெயினுக்கான ஆக்சுவல் ஆடு வந்து நம்ம இப்போது அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய யூடியூப், ஃபேஸ்புக், அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜோட பேத்தை வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, ஆட் ப்ரிவ்யூ வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நாம் பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ பப்ளிஷ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் எரர்லாம் வந்தது. நம்ம பழைய கேம்பெயினோட ஆடியன்ஸ் எல்லாமே இதில் பாப்புலேட் ஆச்சு. ஸோ அந்த ஓல்டு கேம்பெயினை டெலீட் பண்ணிவிட்டு தான் இந்த புது கேம்பெயினை வந்துட்டு நான் லான்ச் பண்ணேன். ஸோ மற்றதெல்லாம் டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுட்டேன். ஸோ பெருசாக அதில் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ ஒரு தடவை மேலேயும் கீழேயும் ரிவ்யூ பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கேம்பெயின் க்ரியேட் பண்ணும்போது நீங்களுமே வந்துட்டு க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம 12:30க்கு வந்துட்டு ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது 12:30க்கு லைவ் ஆகிடும். ஸோ கரண்ட்டாக ஓகே மேலே இருக்குது. ஓகே, இதுதான் அந்த எரர். டிஎம் ஆட் செட்டுன்றது வந்துட்டு பழசு. ஸோ இந்த கேம்பெயினையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் ஆட் மேனேஜரில் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன பக்கெல்லாம் வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் பேஸ்ட் ஆன் தட் எரர் அந்த பர்டிகுலர் எரரை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் பேக்கெண்டில் எரர்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் கேம்பெயின் ஆட்ஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஸோ 12:30க்கு வந்து இது பப்ளிஷ் ஆகிடும். ஸோ பப்ளிஷ் ஆனோடனே நான் உங்களுக்கு வந்து இந்த 14 days இதை ரன் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி என் பேஜ் வியூவர்ஸ் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கேன்வா யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஆடை தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பெங்களூர் லொக்கேஷனில் உங்களுக்கு இந்த ஆடு விசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ ஸோ மச்.